வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு கவிதை பேழை மேகம் தான் பார்க்க போகிறோம். நாகூர் ரூமி எழுதியிருக்காரு. யாரு? நாகூர் ரூமி. ஆசிரியர் பெயர் நாகூர் ரூமி. நுழையும் முன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. நிலையும் முன் சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க. மேகம் நம் கூரையாக இருக்கின்றது. வானத்திற்கு அழகு செய்வது மேகம். பாரதி அந்த வானத்தை மேகத்தை அழகு உணர்ச்சியுடன் வர்ணிக்கிறார். யாப்பையே மறந்து விடுகிறார். மேகத்தை தூது பொருளாக கவிஞர்கள் கொண்டாடுகின்றனர். மேக சந்தேசம் என்று காளிதாசன் காவியமே இயற்றினார். என்னது? காளிதாசன் மேக சந்தேசம் சொல்லிட்டு ஒரு காவியமே இயற்றியிருக்காரு. மேகம் நம்மை வெயிலிலிருந்து பாதுகாக்கிறது, நமக்கு மழை தருகிறது, நமக்கு அழகு காட்சி வழங்கி வியக்க வைக்கிறது. மேகத்தை பற்றி கவிப்பார்வை ஒன்றை காணலாம். மேகம்தான் என்ன பண்ணுகிறது? நம்ம வெயிலிருந்து பாதுகாக்கிறது, நமக்கு மழை கொடுக்கிறது, ஒரு அழகு காட்சி. ஒரு மாலை வேளையில ஒரு 4 மணிக்கு பாருங்க எவ்வளவு அழகா அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அந்த மேகத்தை பத்தின ஒரு பாடல் தான் இந்த வீடியோல நாம இப்போ பார்க்க போறோம். பாருங்க என்ன? மேகங்கள் மிகவும் மென்மையானவை. மேகங்கள் மிகவும் மென்மையானவை. இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல. அது எப்படி இருக்குமா? இதழ் முகிழ்க்கும் மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல. குழந்தையோட எப்படி இருக்கும்ன்றாங்க? கன்னம் போல இருக்கும், அது காது குருத்து மாதிரி இருக்கும். இப்போ குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த இது சொல்றாங்க. எனினும் மேகங்கள் துணிச்சலானவை, முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. அது துணிச்சலானவை. ஏன்னா அது என்ன பண்ணுது? முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை, தாகங்கள் தீர்க்கும் போது. அதை எப்ப கருணையுள்ளவைன்னு சொல்றோம்னா, நம்மளுக்கு தாகங்கள் தீர்க்கும் போதுன்னா மழை பொழியும் போது. மேகங்கள் மிகவும் அழகானவை, மழை முகடுகளில் நடைபயிலும் போது. இங்க பாருங்க, மழை முகடுகள் நடக்கும் போது என்ன பண்ணா அது அழகானவை அப்படின்னு சொல்லிட்டு கூறுகிறார். அதுக்கப்புறமா மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை, தண்ணீரும் இல்லாமல் தன் உயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. அது எப்படி போகுது? தண்ணீரும் இல்லாமல் தன் உயிரும் போகாமல் என்ன பண்ணுது? வான்வெளியில மிதந்து செல்லும் போது. மேகங்கள் மிகவும் மென்மையானவை அப்படின்னு சொல்லிட்டு யார் கூறுகிறார்? நாகூர் ரூமி. யார் கூறியிருக்கா? நாகூர் ரூமி. வாங்க மறுபடியும் ஒரு முறை அதை வாசிக்கலாம். மேகங்கள் மிகவும் மென்மையானவை, இதழ் முகிழ்க்கு மழலையின் கன்னம் போல அல்லது காது குருத்து போல. எனினும் மேகங்கள் துணிச்சலானவை, முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. மேகங்கள் மிகவும் கருணையுள்ளவை, தாகங்கள் தீர்க்கும் போது. மேகங்கள் மிகவும் அழகானவை, மலை முகடுகளில் நடைபயிலும் போது. மேகங்கள் ரொம்ப அற்புதமானவை, தண்ணீரும் இல்லாமல் தன் உயிரும் போகாமல் வான்வெளியில் மிதந்து செல்லும் போது. மேகங்கள் மிகவும் மென்மையானவை. நாகூர் ரூமி. நூல்வெளி. ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. முகமது ரஃபிக். யாரு? முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா, அவர்கள் பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன? முகமது ரஃபி. என்னது? பெற்றோர்கள் வைத்த பெயர் முகமது ரஃபி. அவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு? தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். 80களில் என்ன பண்ணியிருக்காரு? அப்படின்னா 80களில் என்னதான் 1980 அந்த 80ஸ்ல கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். எந்ததுல? கணையாளின்னு சொல்லிட்டு ஒரு இதழ், ஒரு பத்திரிகை இதுல எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயக்கி வருபவர். சுய முன்னேற்றம் பற்றி எழுதியும் பேசியும் வருபவர். இவர் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். புரியுதுங்களா? ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தமிழ் மொழிகளில் இவ்வளவு அருமையான கவிதைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பத்திரிகை அந்த இதழெல்லாம் கணையாளின் இதழ்லாம் எழுதவும் தொடங்கி இருக்காரு. அப்ப அவங்களுக்கு எந்த ரெண்டுலயுமே அறிவு இருக்கு. தமிழ் மொழியிலும் அறிவு இருக்கு, ஆங்கில மொழியிலும் அறிவு அவருக்கு இருக்குது. அடுத்து பாருங்க, இவரது நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. இவரது கவிதை தொகுதி என்னென்ன வெளிவந்திருக்குன்னா, நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். என்னது? சொல்லாத சொல் கவிதை தொகுதிகள் நம்மளுடைய ஆசிரியர் நாகூர் ரூமி அவரோடது வெளியாகி இருக்கு. மொழிபெயர்ப்பு கவிதைகள், சிறுகதை தொகுதிகள் ஆகிவிட்டனும். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் இவர் படைத்துள்ளார். என்னது? கப்பலுக்கு போன மச்சான். அப்போ நம்மளோட ஆசிரியர் நாகூர் ராமி எழுதிய கவிதை தொகுதிகள் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் சுற்ற கவிதைகள் தெரிஞ்சிருக்கணும். அவரோட நாவல் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சிறுகதை கப்பலுக்கு போன மச்சன்ற நாவலும் இவர் படைத்துள்ளார். அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆங்கில பேராசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்காரு. சரிங்களா? என்னது? ஆங்கில பேராசிரியராகவும் நம்ம தமிழ் படத்துல தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் யாருன்னு கேட்டா, நீங்க
நாகூர் ரூமின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சில நேரம் வந்து நம்ம தமிழ் பாடத்தில் படித்தோம்னா ஒரு ஆங்கில பேரரசை இணைக்க வாய்ப்பில்லைன்னு மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். சரிங்களா? ஆனால் அது தவறு, முற்றிலும் தவறு. இது வந்து அவருடைய இயற்பெயர் என்னென்னா முகமது ரஃபி. புரிஞ்சதுங்களா? மேகம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம நன்றாக படித்தோம். சரிங்களா? மேகம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? நல்லா அழகான மலைகளை குடிக்கிறது, சூரியனை மறைக்கிறது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? இதழ் முகிலுக்கும் மழலையினுடைய கண்ணம் போல காது குருத்து போல மேகங்கள் வந்து ரொம்ப மென்மையானவை அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பார்க்கணுன்னு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.